மித்ரா, என்ன மித்ரா, வர வர உன்னை பார்க்கவே முடியல. ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிற. அப்பாடியே, உன்னை பார்க்கறது பெரும்பாடா இருக்கு. என்னை எதுக்கு அவாய்ட் பண்ற நீ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சதீஷ். சும்மா தான் நீ ஃபோன் பண்ணோன்னு எடுக்கணுமா? எனக்கு என்ன வேறு வேலையே இல்லையா? நான் என்ன சும்மாவே இருக்கேன்? எனக்கு ஏதாச்சும் வேலை வந்துக்கிட்டே தானே இருக்கும். படிப்பேன் இல்லாருன்னு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீ எதுக்கு சும்மா சும்மா எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க? இல்லையே, முன்னாடிலாம் நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பேன். நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணால் கூட எடுத்து பேசுவேன். நீ ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது எடுக்கலைன்னா நான் செகண்ட் தடவை கூப்பிடும்போது எடுத்துருவேன், இல்லைன்னா நீனா திருப்பி கூப்பிடுவேன். இப்போ அப்படிலாம் இல்லை. நான் 10 தடவை ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்கிறதும் இல்லை, திருப்பி கூப்பிட்றதும் இல்லை. நீ என்னை அவாய்ட் பண்ணுறேன் நல்லா தெரியுது. அந்த அளவுக்கு கூட நான் கூமுட்டை இல்லை, தெரியாத அளவுக்கு. எதுக்கு அவாய்ட் பண்ணுற நீ? பிரேக்கப் பண்ணலான்னு பார்க்குறியா? நம்மளே எப்படி சொல்கிறோன்னு நினச்சோம், அவனே வாயை விடுறேன். சொல்லிட வேண்டியதான். என்ன மித்ரா, சொல்லு. நான் எப்போ உன்னை லவ் பண்ணி உன்ட்ட நான் ஃப்ரெண்டாக தானே பேசிக்கிட்டு இருந்தேன். அதை நீனாதையும் தப்பாக நினச்சிக்கிட்டு லவ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதோட நான் உன்னை அவாய்ட் பண்ணிட்டேல. இப்போ வந்து என்ன பிரேக்கப்னு புது கதையெல்லாம் விடுற. நான் யாரை லவ் பண்ணுறோம்னு உனக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், அவங்க வீட்லேயும் தெரியும். நாங்கள் 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். உனக்கு தெரியாதா? யாரை சொல்கிற? கார்த்தியா? ஆமாம், நான் கார்த்தியை தான் லவ் பண்ணுறேன். உன்னை லவ் பண்ணுறோம்னு எப்பாச்சும் ஒரு தடவையாச்சும் சொல்லியிருக்கேனா? இப்போ லவ் பண்ணாமதே என் கூட இவ்வளோ நாள் சுற்றினேன். நான் கொடுத்ததெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன். காசு வேணா எனக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்பேன். நல்லா சுற்றும் போதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஃப்ரெண்டு மட்டும் தான் அப்படி சுற்றுவியா? உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூடலாம் இப்படி தான் சுற்றுவியா? என் கூட மட்டும் தானே சுற்றினேன். அப்போ அதுக்கு பேர் என்ன? இல்லை சதீஷ், நீ ஃப்ரெண்ட்ஸுக்கும் லவ்வருக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்க. நீ என்னோடய ஃப்ரெண்டு தான், ஜஸ்ட் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். எதுக்கு இப்படி சும்மா அப்பட்டமாக போய் சொல்கிற? உண்மையை சொல்ல வேண்டியதானே? உனக்கு நீ பிடிக்கல, நான் லவ் பண்ணேன், இப்போ பெரிய பையனை பார்த்தோன்னே எனக்கு அவனை பிடிச்சிருச்சு, அதனால நான் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்க வேண்டியதானே? எதுக்கு லவ் பண்ணிட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்க? அதான் உனக்கே தெரியுதில்ல, அப்புறம் என்ன? உன்கிட்ட பழக நீ, அதெல்லாம் உண்மைதான். நீ நல்லா ஆடம்பரமாக இருக்கிறத பார்த்துட்டு நீ நல்ல வசதியான பையன் போல், அதான் இப்படி சுற்றுற அப்படின்னு நினச்சி உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் போக போக தான் தெரிஞ்சிச்சு நீ பைக் வச்சிருக்கிறது உன் ஃப்ரெண்ட்ஸோடது. நீ காசு உங்கள் வீட்டில் கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வர, மற்றபடி பசங்கள்கிட்ட விட கடை வாங்கி வச்சுருக்க. கடைக்கு போனால் அங்கே ஊருப்பட்ட அக்கௌண்ட் வச்சுருக்கேன். உன்னைய நம்பி நான் எப்படி லவ் பண்ணுறது? தெரியாதனமா லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். என்ன பண்ணுறது? பிரேக்கப் பண்ணி தானே ஆகணும். உன் கூட நான் கடைசி வரைக்கும் வாழ முடியுமா? லவ் பண்ணுறதுக்கு வேணால் நீ ஓகே, கல்யாணத்துக்குலாம் நீ செட் ஆக மாட்டேன். ஏன் மித்ரா, நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்திருக்க போகிறேன். நல்லா படிச்சிருக்கேன், இப்போ ஏதோ வேலை பார்க்குறேன், சம்பளம் கம்மி தான். ஆனால் போக போக அப்படியே இருக்க மாட்டேன்ல. நல்ல வேலை வரலாம், நல்ல சம்பளம் வரலாம், வீடு கட்டலாம், காசு பண்ண வரலாம். அப்போதைக்கு நீ நினச்சி பார்க்க முடியாத வாழ்க்கை வாழலாம்ல. கொஞ்ச நாள் கஷ்டம் இருக்க தான் செய்யும். அதை சகிச்சுக்கிட்டா பின்னாடி நல்லா வாழலாம்ல. 2 பேரும் வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், காசு சேர்த்து வைக்கலாம், நல்லா சந்தோஷமா இருக்கலாம்ல. அதையும் நீ யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிற? எல்லாத்தையும் நெகட்டிவாகவே யோசிச்சு பார்ப்பியா? பாசிட்டிவாகவும் யோசிச்சு பார்க்கலாம்ல. நீ சொல்கிறது கரெக்டு தான் சதீஷ். ஆனால் நம்ம 2 பேரும் வேலைக்கு போய் சம்பாரித்து வீடு கட்டி செட்டில் ஆகி, அப்பப்பப்பா இப்போல்லாம் இடம் விற்கிற விலைக்கு அதெல்லாம் வாங்கி நமக்கு வீடு கட்டி செட்டில் ஆகணுக்குள்ளே நமக்கு பேர பிள்ளைகளே பிறந்துருங்க. அது வரைக்கும் நான் உன் கூட வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? அதனால தான் வேணாம். இதுவே நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கவே, அவங்க ரொம்ப ஹையும் இல்லை, ரொம்ப லோவும் இல்லை, மிடிலாக இருக்காங்க. வேலைக்கு போகணுன்னு அவசியமும் இல்லை, அத்தியாவசிய தேவை எதாக இருந்தாலும் நினச்ச உடனே வாங்கிக்கலாம். அதுக்காக ரொம்பலாம் நான் ஆசைப்பட மாட்டேன். என் தேவைக்கு உள்ளதை வாங்கிக்கலாம்ல. ரொம்ப வசதியானவங்களை பிடிச்சாலும் 1008 ரூல்ஸ் போடுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு கார்த்தி போதும். அவன்கிட்ட போய் உன்னோட உண்மையான கேரக்டர் பற்றி சொன்னால் உன்னோட சுயரூபெல்லாம் தெரிஞ்சு விட்டு போயிடுவேன்ல. நீ சொல்லி தான் பாருவே, நான் எப்படி அழுத நடிச்சிடேன் பாரு. அது நீ கரெக்டாக பண்ணுவேன். உனக்கு என்ன நடிக்க சொல்லியா தரணும்? எனக்கிட்டே எப்படி பழகுனேன், காசு இருக்குன்னு தெரிஞ்சா ஒரு மாதிரி பழகுறியே, காசு இல்லைன்னு தெரிஞ்சா அப்படியே விட்டுட்டு போகிற பற்றியா? அது ஸ்ட்ரைட்டாக சொல்ல வேண்டியதானே, ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு. லவ் பண்ணிட்டு எதுக்கு இப்படி சொல்லிக்கிட்டு தெரியணும்? அதே சதீஷ், தெரிஞ்சிருச்சுல. இனிமேல் நீ டிஸ்டர்ப் பண்ணாத. நல்ல வேலை, நான் எப்படி சொல்கிறதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நீ ஏன் வந்து சொல்லிட்ட, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி, நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு 1008 வேலை இருக்குது. ஏதாச்சும் செலவுக்கு அப்பப்போ காசு வேணா சொல்லு, தரேன். மேடம் பெரிய மகாராணி, நான் நினச்சோன்னே ஒரு காசு தந்துடுவாங்க. உன் வீட்டு பணத்தை தரப்போற, இல்லைன்னா கார்த்திகிட்ட காசையும் வாங்கி கொடுப்பேன். அது ஒன்றும் எனக்கு தேவையில்லை. நான் சம்பாதிக்கிறது எனக்கே போதும். இத்தனை நாள் நான் கடை வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, எனக்காக வாங்கலை, உனக்காக, உன் செலவுக்காக வாங்கினேன். நம்ம லவ் பண்ணுற பொண்ணு கேட்குறாளே, அவளுக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணுமே, ஏமாற்றக்கூடாது அப்படின்னு தான் கடை வாங்கினே தவிர எனக்காக வாங்கலை. நான் வாங்கவும் மாட்டேன். என்னை பற்றி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அவ்வளோ கேவலமாக அவன் நினச்சிக்கிட்டு இருக்க. கடை வாங்கி பழைக்கிறோம்னு என் சம்பாத்தியமே எனக்கு அதிகம் தான். நான் சேர்த்து வச்சு நான் எப்படி செட்டில் ஆகுறேன்னு பாரு. பார்க்குறேன் நீ எந்த வயசில் செட்டில் ஆகிற, நீ எப்போ கல்யாணம் பண்ணுற அப்படின்னு. உன்னையெல்லாம் எவ்வளவும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். அப்படியா? பார்க்கத்தானே போகிறோம். கண்டிப்பாக என் வயிறு இருந்து சொல்கிறேன், உனக்கு அந்த கார்த்திக் கிடைக்கவே மாட்டான்.
இனிமேல் சொன்னாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல தம்பி. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி நிச்சயம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டில் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே ஓகே தான், சரியா? அதனால யாராலையும் தடுக்க முடியாது. அச்சோ மித்ரா, நீ எந்த காலத்துல இருக்கேன்னு எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. இப்பெல்லாம் விடிய கல்யாணம் நடக்கும்போது கூட நைட்டே கல்யாணம் நிக்குது. ஏன் தாலி கட்ட ஒரு செகண்ட் முன்னாடியே கல்யாணம் நிக்குது தெரியுமா? நான் கண்டிப்பா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், என் வயிற்றுச்சு உன்னை சும்மாவே விடாது. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. பாப்போமா? பாரு பாரு, இப்போ கூட நான் என் மாமியார் வீட்டுக்கு தான் போகிறேன். அவங்களெல்லாம் எப்படி மயக்கி வச்சுருக்கேன்னு தெரியுமா? போ, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. என் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக உனக்கு சொல்லுவேன். வந்து நல்லா வயிறு முட்டை தின்னுட்டு போ. மொய்யெல்லாம் ஒன்று எழுத வேணாம், கிஃப்ட்டும் கூட வாங்கிட்டு வர வேணாம், சரியா? போடி, உன்டெல்லாம் மனசு மீசுவேனா? நீ பிரேக்கப் பண்ற வரைக்கும் நல்லதுதான் போல. உன் சுயரூபம் இப்போவாச்சும் இருந்துச்சு. உன்னோடலாம் மனசு வருவானா? நல்லது, என் தலை தப்பிச்சு. இவங்க பெரிய இவங்க சொன்னோன்னு அப்படியே பழிச்சிருமாக்கும். கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு உன்னை டார்ச்சர் பண்ணுறேன்டா. எங்கள் வீட்லேயுமே யாரையுமே காணும். இந்த கார்த்தியும் அவங்க ஆளே பார்க்கல. 2-3 நாள் ஊருக்கு போகிறதுனார் வந்துட்டாரா என்னன்னு கூட தெரில. இன்னைக்கு லீவ் போட்டுட்டு வந்தால் இங்கே வீட்டில் யாரையுமே காணும். யார் நீங்கள்? என் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு என்னையே யாருன்னு கேட்குறியா? நீ முதல்ல யார்? உன்னை பார்த்ததே இல்லையே, புதுசாக இருக்கியே. சொந்தக்காரலாக இருக்குமோ? நான் பார்த்ததே இல்லையே, உன்னை பற்றி சொன்னது கூட இல்லையே, ஃபோட்டோவில் கூட பார்த்ததில்ல. உன் பேர் என்ன? சாதனா. நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கீங்க? என்னவா இது யார் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாரை பார்க்க வந்திருக்கேன்னு கேட்குறேன். நீ முதல்ல யார் அதை சொல்லு. நான் வந்து இந்த வீட்டோட. வாமா மித்ராவா, அவள் கிடக்குறா சும்மா. அவள்கிட்ட போய் என்ன வந்தது வராமல் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன ஆண்டி இது? யார் ஆண்டி? புதுசாக இருக்குது, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இவன் இங்கே இருக்கா? ஆள் பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கா, நல்லா சேரெல்லாம் கட்டி கலக்கலாக இருக்கே. என்னை கழட்டி விட்டுட்டு இவளை கல்யாணம் பண்ணலான்னு பார்த்துட்டீங்களா? சீச்சி இல்லைம்மா, நீ இந்த அம்மா இந்த வீட்டு மருமக. அவளை போய் நான் கல்யாணம் பண்ண நினைப்போம்மா? இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லிக்கிட்டே இருந்தல்ல, அதான் வேலைக்கு ஆள் வேணும் கேட்டிருந்தேன். பாவம், யாரும் இல்லாத பிள்ளையா தனியாக கஷ்டப்படுறேன். சரி, நல்லா இருந்துட்டு போட்டுமே, நான் தான் வீட்டில் கூட்டியாந்து வச்சுருக்கேன். இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இங்கேயே கிடக்கட்டும் ஒரு ஓரத்தில். என்ன சொல்கிறேன்? வேலைக்கு ஆள் வச்சதுலாம் ஓகே தான் ஆண்டி. ஆனால் இப்படி வயசு பொண்ணு, அழகான பொண்ணு, கார்த்தி வேற இருக்கார்ல, அவர் மனசு அலைபாயாது. இருந்தாலும் வயசு பையன் இருக்கிற இடத்துல கல்யாணம் ஆகிட்டாலும் ஓகே. அதுக்கு முன்னாடியே இப்படி கொண்டாந்து வைக்கிறது நல்லா இல்லை. ஏதாச்சும் தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நீ தான் சொல்கிறல்லம்மா அவன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு. அவன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. இவன் இந்த வீட்டு வேலைக்காரி தான். நைட்டு இங்கிட்டு ஓரத்தில் தான் தூங்குவான். என்னடி மசன்னு பார்த்துக்கிட்டு இருக்க? இவ தான் இந்த வீட்டு மருமகளை வரப்போறா. அவள்கிட்ட கொஞ்சம் மரியாதை பேச பள்ளிக்க. உன் திமுறெல்லாம் இவள்கிட்ட காட்டாது, சரியா? போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. நீ திங்கிற சோத்துக்கு அந்த வேலையாச்சு பாரு. சும்மா தின்னுட்டு தூங்குறதுக்கு இது ஒன்றும் உன் மாமியார் வீடு இல்லை, சரியா? அத்தை, மாமியார் வீடுன்னு சொல்லக்கூடாது, அம்மா வீடுன்னு சொல்லணும். ஆமாம், இது உன் மாமியார் வீடும் இல்லை, உன் அம்மா வீடும் இல்லை. திங்கிற சொத்துக்கு முதல்ல வேலையை பாரு. சும்மா அவள் துணிமணி உடுத்துறது திங்கிறது எல்லாம் வரும். வேலையை பார்த்தாதான் வரும். சரிங்க அத்தை. என்னங்க ஆண்டி, அவள் உங்களை அத்தையும் சொல்கிறா? உன்னை அத்தைன்னு எத்தனை சொல்லாதேன்னு சொல்லியிருக்கேன். மேடம்னு கூப்பிடு. சரிங்க மேடம். எங்கள் 2 பேருக்கும் ஸ்ட்ராங்காக டீ போட்டு எடுத்துகிட்டு வா. என்ன ஆண்டி, உங்களை அத்தையும் சொல்கிறா, நீங்கள் வாட்டுக்கு பார்த்துட்டு பேசாமல் இருக்கீங்க. என்னதான் நடக்குதுங்கிறிய? வேலைக்காரிங்கிறிய நீங்கள் என்னமோ. ஆனால் உங்களை அத்தைன்னு கூப்பிட்றா. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. 2-3 நாளாக கார்த்தியும் ஃபோனும் எடுக்கல. ஊருக்கு போனதுலேருந்து ஒரு மாதிரியாகவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னதான் நடந்துச்சு, உண்மையை சொல்லுங்கள். அச்சோ மித்ரா, நான் தான் சொன்னல, யாரும் இல்லைன்னு. கொஞ்சம் தூரத்து சொந்தமா, அத்தை முறை வேணும். அதனால அத்தைன்னு கூப்பிட்டு உசுரை வாங்குறா. நான் என்னத்தை பண்ணுறது சொல்லு? இவளை வீட்டுக்குள்ளேயே சேர்க்கக்கூடாதுன்னு பார்த்தேன். அவங்க மாமா இருக்காரு, அவர் பார்த்த வேலை தான். என்ன பண்ணி தொலைக்கிறது? அவ்வளோதானா? நான் வேறு எதுவும் பயந்துட்டேன். அப்படிலாம் உன்னை விட்டுருவேனாம்மா? நீ இந்தாம்மா என் வீட்டு மருமக, அதுதானே நினச்சிக்கிட்டே இருக்கேன். உன்னை எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல. ஒரு நல்ல நாளை பார்த்து எல்லாத்தையும் பேசிடலாம். இன்னும் ஒரு 6 மாதம் போட்டோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பற்றி பேசிக்கலாம். இப்போ ஜாதகம் கொஞ்சம் சரியில்லை தம்பிக்கு, அதான் கொஞ்சம் நாள் ஆகட்டும். என்ன ஆண்டி, முன்னாடியே ஒரு 3 மாதத்தில் பண்ணலாம் தானே சொன்னீங்க. இப்போ பார்த்தா 6 மாதம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் விட்டால் இழுத்துக்கிட்டே போறீங்க. ஏன் ஆண்டி இப்படி பண்ணுறீங்க? இல்லைம்மா, ஜாதகம் நல்லா இல்லைம்மா. அதுக்கு என்னம்மா பண்ணுறது? ஜோசம் அதெல்லாம் இருக்குல்ல, பரிகாரம்லாம் பண்ணணும்ல. 6 மாதம் தானே வெயிட் பண்ணி, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன். ஒரு 6 மாதம் வெயிட் பண்ண மாட்டியா? சரிங்க ஆண்டி. இப்போ எங்கே கார்த்தி வீட்டில் இருக்காரா இல்லையா? ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதில்ல, வர்றதும் இல்லை. அவன் இன்னைக்கு தாம்மா ஆஃபீஸ் கிளம்பி போனேன். உன்னை பார்க்கணுன்னு தானே சொல்லிட்டு வந்தேன். நீ பார்க்கலையா? நீ ஆஃபீஸ் போகாமல் வந்துட்டு அதுக்கு என்ன பண்ணுவேன்? அவன் ஃபோனை சார்ஜர்லேயே போட்டுட்டு போயிட்டேன், மேலே மறந்துட்டு. ஸோ அப்படியா? நான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு உங்களை பார்க்கலான்னு இப்படியே வந்துட்டேனே. சரி, நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன். இல்லைன்னா சாயங்காலம் வந்தோன்னு ஃபோன் பண்ண சொல்லுங்கள். சரிம்மா, கண்டிப்பாக பண்ண சொல்கிறேன். அவன் உன்னை நேரில் வந்து பார்ப்போன்னு ஃபோன் பண்ணாமல் வந்திருப்பேன். ஃபோனை வேறு மறந்துட்டு வந்துட்டானா, அங்கே போய் தேடிக்கிட்டு இருக்கானோ என்னமோ. சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். கார்த்தியை பார்க்கலான்னு தான் வந்தேன், பார்க்க முடியலை. இன்னொரு நாள் வரேன் ஆண்டி. எங்கள் அங்கிள் ஸ்வேதா யாரையுமே காணோம். நான் வந்தாலும் பேச மாட்டாங்க. இருந்தாலும் கேட்குறேன். தெரியலம்மா, அவள் காலேஜுக்கு போயிட்டா. அவர் எங்கே போனாரோ தெரியல.
சரி இருந்து சாப்பிட்டு போகலாம். அவளை டீ போட சொன்னால் டீ போடுறாளா என்ன பண்ணுறானே தெரில. ஒரு அதட்டிட்டு வரேன். இல்லாண்டி எனக்கு டீலாம் வேணாம், நீங்கள் குடிங்க, நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் வரேன். சரிம்மா, அப்போ பார்த்து போயிட்டு வா. இன்னும் ஒரு 6 மாதம் ஆகட்டும், எல்லாத்தையும் முடிச்சிடலாம். சரிங்க ஆண்டி, வரேன். நல்ல வேலை போயிட்டா. இவள்கிட்ட மாட்டிருந்து அப்படித்தான் 1008 கேள்வி கேட்குறா. இவளுக்கு முன்னாடி தான் இவ அத்தைன்னு ஒத்தைன்னு கூப்பிட. இவள்கிட்ட முறையில் சொல்லி வைக்கணும், ஆளுகளுக்கு முன்னாடிலாம் அத்தைன்னெலாம் கூப்பிடாதேன்னு. இவனால் என் மானமே போகுது. அழகா வேற இருந்து தொலைக்கிறாளா, ஏதாச்சும் ஆயிருமோன்னு இவ வேற பயப்படுறா. அப்போல்லாம் ஒன்றும் ஆகாத. கார்த்தி நம்ம கண்ட்ரோலில் தானே இருக்கேன், பார்த்துக்கலாம். இவளை முதல்ல தனியாக தூங்க வைக்கணும். அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணணும். இந்த மனுஷன் ஏதாச்சும் சொல்லுவார், ஏதாச்சும் சொல்லி தனியாக தூங்க வைக்கணும். அதே நமக்கு நல்லது. என்ன சாந்தி, அந்த அலப்பி வந்துட்டு போறா? அலப்பியா? யாரை சொல்கிறீங்க நீங்கள்? அப்படியே தெரியாத மாதிரியே நடிக்கிற பத்தியா? அலப்பி நான் யாரும் சொல்லுவேன், அந்த மித்ராதான் வந்துட்டு போறாள். என்ன விஷயமா, எல்லாத்தையும் சொல்லிட்டியா? அவள் இந்த வீட்டுக்கு வரப்போகிற மருமக. அவளை போய் அலப்பி இழப்பின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லை? ஒரு மருமகளை இப்படி தான் சொல்வீங்களா? அவள்கிட்ட நான் எதுவும் சொல்லலை, நீங்களும் எதுவும் சொல்லி வைக்கிறாதே சரியா? கார்த்திட்டே எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், எதுவும் சொல்லலை போல. நீங்கள் ஏதாச்சும் உளறுனீங்க அவ்வளோதான். அவளை இந்த வீட்டு வேலைக்காரின்னு சொல்லி வச்சுருக்கேன். உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை. வீட்டு மருமகளை போய் வேலைக்காரிங்கிற, எவ்வளோ ஒருத்தைய போய் இந்த வீட்டுக்கு வரப்போகிற மருமகிற. உன் வீட்டுக்கு மருமக வந்துட்டாங்க, அது அந்த சாதனாதே. சும்மா எவ்வளோ ஒருத்தைய சொல்லிக்க தெரியா வேலைக்காரன் வேறு சொல்லிக்கிறியா? உன் வாயிலே அவளை மருமகன்னு சொல்லுவார். அந்த காலம் வரும், ரொம்ப தூரம் இல்லை. ஆமாம். இப்போ காலையிலேருந்து எங்கே போயிட்டு வந்தீங்க நீங்கள்? ஜோசியரை பார்க்க போயிருந்தேன். ஜோசியரியா? இப்போ எதுக்கு ஜோசியரை பார்க்குறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நல்லதெல்லாம் நடக்க வேண்டியது இருக்குல்ல, சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ண வேண்டாமா? அதே நல்ல நாள் என்னன்னு பார்த்துட்டு வந்தேன். நாளைக்கு சொல்லியிருக்காங்க, நீ எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிடு சரியா? எல்லாம் முறைப்படி காலகாலத்தில் நடந்தால் தானே நல்லது. இங்கே கல்யாணமே முறைப்படி நடக்கல, இதில் சாந்தி முகூர்த்தம் ஒரு குறைச்சலாக்கும். இப்போ யாரை கேட்டு இதை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு வந்தீங்க? சும்மா எல்லாத்தையும் உங்கள் இஷ்டத்துக்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? வீட்டில் நாங்கன்னு எதுக்கு இருக்கோம்? நீ கேட்ட மாட்டம் தான் சொல்லுவேன். அதே நானாக போய் 4 குடிச்சிட்டு வந்தேன். இதில் என்ன இருக்குது? என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும், பேரம் பேத்தி எடுக்கணும், குடும்பம் விருத்தியாகணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேனா? எல்லாம் காலகாலத்தில் நடக்கிறது தான் நல்லது. எதுவும் இது பண்ணாமல் நாளைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வை சரியா? அவங்க இப்படியே பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க, சேர்ந்துருவாங்க. நானே ஒரு 2 பேரும் எப்படி பிரிக்கிறது யோசிச்சுக்கிட்டு இருந்தால் தனித்தனியாக படுக்க வைக்கலான்னு யோசிச்சா இவர் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த மனுஷன் இந்த மாதிரி வேலையெல்லாம் எதுக்கு பண்ணுறாருன்னே தெரியல. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணுவார். இதை நான் நடக்க விட்டுருவேன்னா அது எப்படி நடக்கும்? என் மைனே சம்மதிச்சாலும் நான் நடக்க விட மாட்டேல. முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு நைட் ஷிஃப்ட் போகிற மாதிரி வேலையை ரெடி பண்ண சொல்லணும். அப்போ தான் சரிப்பட்டு வரும், இல்லைன்னா இவர் அடங்க மாட்டார். நம்ம ஒன்று நினச்சா நம்ம நினச்சது நடக்காது. இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நடத்து போடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே இவர் இப்படி பண்ணிவிட்டார். எல்லாம் அந்த கிளவியை சொல்லணும். நல்லா இப்போ குத்துக்கள் மாதிரி தானே இருக்குது. சாக போகிறேன் முடியலன்னு சொல்லி ஏமாற்றி காரியத்தை சாதிச்சு விட்டாலே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்கட்டும். அப்புறம் இருக்குது. அண்ணி, காலையிலேருந்து இங்கே தான் இருக்கீங்களா? நான் காலேஜ் வந்ததுலேருந்து பார்த்தேன் உங்களை ஆளே காணும். சரி ரூமில் தான் இருக்கலான்னு பார்த்தா இங்கே வந்து உட்காந்துருக்கியே. ஏன் எப்பவும் அப்செட்டாகவே இருக்கியே? நான் தான் சொன்னேன்ல எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். இல்லைம்மா, இப்போதாம்மா கொஞ்சம் மேலே வந்தேன். உனக்கு காலேஜ்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சா? எனக்கு காலேஜ் எப்போவுமே நல்லா தான் போகும். நான் இருக்கிற இடம் எப்போவுமே கலகலன்னு தான் இருக்கும். எதையுமே நான் மனசில் வச்சுக்க மாட்டேன். எந்த கஷ்டம் வந்தாலும் அதை அப்படியே விட்டுருவேன். அதே மாதிரி நீங்களும் இருங்க. ஏன் எதையாச்சும் சுமந்துக்கிட்டே இருக்கியே? அம்மா எதுவும் சொன்னாங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா இன்னைக்கு? சாப்பிட்டேம்மா. சாப்பிட்டு தான் ஒரு மாதிரியா இருந்துச்சா, அடங்கி வந்துட்டேன். எதையும் கவலைப்படாதீங்க நினச்சி சரியா? அண்ணன்லாம் ஒன்றும் இல்லை, வேணா சப்ப மேட்ரு மாறிடுவேன். நீங்கள் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. எங்கள் அண்ணனுக்கு ஏற்ற ஒய்ஃபு நீங்கள் தான். இல்லைம்மா, நான் ஊருக்கே போய் பாட்டியோட இருக்கலான்னு பார்க்குறேன். பாட்டியும் இங்கே தனியாக தானே இருக்காங்க. இங்கே யாருக்குமே என்னை பிடிக்கல. ஒரு மனசியாக கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆயாவோடய போய் இருந்துக்கலான்னு நினைக்கிறேன். என்ன லூசுத்தனமாக முடிவெடுத்துட்டு இருக்கீங்களே? எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீ? யாரை கேட்டு இப்படி பண்ணி? அப்பாவுக்கு தெரியுமா அது? இல்லை சுவேதா, எனக்கு நீ சொல்கிறது புரியுது. மாமாட்ட சொன்னால் கோவப்படுவாங்க தான். அவங்களுக்கு தான் அந்த வீட்டு மருமகளாக வரணும்னு அவ்வளோ ஆசை வச்சு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதெல்லாம் ஓகே தான். அவர் ஒத்துக்க மாட்டார் தான். நான் ஊருக்கு போயிட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். அதெல்லாம் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் அந்த வீட்டிலே இருந்தேன்னு வச்சுக்கவே என்னை ஒரு மனுஷியை கூட மதிக்க மாட்டாங்க. என்னோட மரியாதை எல்லாத்தையும் இழந்து தான் அந்த வீட்டில் இருக்கணும். இன்றைக்கி ஒருத்தி வந்தா மித்ரான்னு. அவள் யார்? இந்த வீட்டுக்கு மருமகளை வரப்போறாளாமே. ஆனால் நான் இந்த வீட்டு மருமகள் இல்லை, என்னை வேலைக்காரின்னு சொன்னாங்க அவள்கிட்ட. தெரியுமா? என் மனசு எவ்வளோ துடிச்சு போயிருக்கோம். யாரு? அம்மாவை அப்படி சொன்னாங்க? இருங்க, அம்மா அப்படியே வச்சுக்கிறேன். இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி வேலையதே பார்க்கும். காலையிலேயே சொல்லிட்டு போனி அண்ணி எதுவும் சொல்லாதம்மா அப்படின்னு அந்த வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சா. அந்த மித்ரா கிடக்குறல அவள் சும்மா இங்கேயே வருவா. இதுக்கு எடுத்தாலும் இல்லைம்மா, நீ போய் அத்தைகிட்டலாம் கேட்க வேணாம். அவள் மனசு கஷ்டப்படும். அவள் மனசு கஷ்டப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள் மனசு கஷ்டப்படும் அவங்க நினைக்கல. பரவாயில்ல விடுமா, அவங்க குணமே அதானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஆயா கூட போகலான்னு நினைக்கிறேன். நான் இப்போ போய் அம்மாட்ட போய் சண்டை போட்டு வரேன். அப்போதான் நீங்கள் இருப்பீங்க. இல்லைம்மா, வேணாம்மா, சண்டையெல்லாம் வேணாம். நான் கிளம்புறேன்.
எனக்குன்னு யார் இருக்கா? யாருமே இல்லை. நான் பாட்டுக்க போகிறேன். ஆயா இருக்க வரைக்கும் என்னை பார்த்துக்குறோம், நான் அதை பார்த்துக்குவேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன். யார் என்னை நினச்சிக்கிட்டு இருக்க போகிறா? யாரு எங்கே போறது, யாருக்கு யாரும் இல்லை, யார் இப்போ எங்கே போறதை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? வாண்ணா, வந்துட்டியா? உன்னை பற்றி தான் பேசிக்கிருந்தேன். அம்மா தான் அண்ணி இந்த வீட்டு வேலைக்காரின்னு சொல்லியிருக்காங்க. இது நியாயமா சொல்லு? அதே ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரு அம்மாவை அப்படி சொன்னாங்க? அம்மா அப்படிதான் ஏதாச்சும் பேசுவாங்க. அதை நினச்சி நீ எதுவும் ஃபீல் பண்ணாத சாதனா. நீ எதுக்கு இப்போ ஊருக்கு போகணுங்கிற? அவங்க பார்த்துக்க முடியாம தானே இங்கே அனுப்பிச்சு வச்சாங்க. நீ ஊருக்கு போனால் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? நீ எங்கேயும் போக வேணாம், இங்கே இரு. என்னண்ணா அது? நீயா பேசுற? நீ மாறிடுவேன்னு சொன்னி, ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் மாறுவேன்னு தெரியல. அண்ணி பார்த்தீங்களா அண்ணி எப்படி மாறிட்டான்னு? நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா? நான் காலைல வந்து பேசுகிறேன். ஆமாம், இப்போ மேடம் எதுக்கு ஊருக்கு போகணும்னு குதிச்சுக்கிட்டு தெரியலையே? இல்லை, எனக்குன்னு யாரும் இருக்கா? அந்த வீட்டில் யாருமே இல்லை. என்னை ஒரு மனசியாக கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களும் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்க. என்னை பிடிக்கலன்னு சொல்றீங்க. நான் பிடிக்காத வீட்டில் எதுக்கு இருக்கணும்? அதான் போகலான்னு இருக்கேன். அப்படியா? போறியா? ஆனால் உன்னை நான் போக விட மாட்டேனே. நீ எப்படி போகலாம்? உன் கழுத்தில் அந்த தாலி கட்டியிருக்கல்ல, பிடிச்சி கட்டணும்னா பிடிக்காம கட்டணும். நான் தானே கட்டினேன். நான் சொல்கிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும். நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ தான் போகணும். ஓ இஷ்டத்துக்குலாம் நீ முடிவு எடுக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் தான் செய்யணும். புரியுதா? இல்லை, நீங்கள் தான் பிடிக்கலன்னு சொன்னீங்க. இப்போ நான் போகிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? நான் போயிட்டா உங்களுக்கு சந்தோஷம் தானே? அந்த மித்ராவை நல்லா கல்யாணம் பண்ணிப்பீங்களே. செல்லம், நான் தான் சொன்னேன்ல, நீ எப்போ போகணும் எப்படி போகணும் அதை நான் தான் முடிவு பண்ணணும். இருக்க சொன்னால் நீ இருக்கணும். நான் சொன்னால் தான் நான் போகணும். நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும். ஏன்னா நான் தான் உன்னோட புருஷன். தாலி கட்டியிருக்கல்ல, அது யாவும் இருக்கல்ல. எங்கே போகணும்னு நினச்சிக்க தெரியாத, சரியா? நீங்கள் தான் பிடிக்கலங்கிறீங்க. ஆமாம், நான் அப்படி தான் சொல்லுவேன். அதுக்காண்டி நீ அப்படியே போயிடுவியா? சரி, கொஞ்சம் தள்ளி நின்று பேசலாம்ல? ஏன்? நான் பக்கத்தில் நின்னா மேடம்க்கு என்ன பண்ணுது? பக்கத்தில் நிற்கிறது கூட பிடிக்கலையோ? என்ன கார்த்தி இப்படி சொல்றீங்க? நீங்க பக்கத்துல நிக்கிறது எனக்கு எப்படி பிடிக்காம இருக்கும்? நீங்க என்ன எனக்கு அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஆனா உங்களுக்கு பிடிக்காம என் பக்கத்துல நின்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. நீங்க ஆசையோட என் பக்கத்துல வந்தா அது வேற மாதிரி, பிடிக்காம வந்தா எனக்கு எப்படி இருக்கும்? ஓ சாரி, தெரியாமல் பக்கத்தில் வந்துட்டேன். என்னன்னே தெரியல, உன் பக்கத்தில் வந்தேனா அப்படியே அது ஒரு புது மாதிரி ஃபீலாக இருந்துச்சா, அப்படியே இருந்துட்டேன். சாரி, நீ மன்னிச்சுக்க. நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஐயோ, அப்படி இல்லை கார்த்தி, நான் தப்பா எதுவும் சொல்லலை. இல்லை, என்னோட தப்பு தான். நான் எதுக்கு இப்படி பண்ணனே தெரில. என்னை அறியாமல் பண்ணிட்டேன். இனிமேல் உன் பக்கத்தில் வரவே கூடாது. பா சாமி. அப்புறம் அம்மா பேசுனதுக்கெலாம் எதுவும் நினச்சிக்காத, சரியா? அம்மா அப்படி தான் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாத. அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். பரவாயில்ல கார்த்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்காக நீங்கள் எதுக்கு சாரி கேட்கணும், விடுங்க. ஆமாம், அந்த மித்ரா யாரு? அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? கல்யாணமா? அதே முடிஞ்சிருச்சு. இனிமே எங்கே என் லைஃப்பில்? அவள்கிட்ட அதான் எப்படியாவது சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தேன். வீட்டுக்கு வந்துட்டாளா? காலையில் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், 6 மாதத்தில் டைவர்ஸ் வாங்கிட்டு அப்படின்னு சொன்னீங்க. சொன்னேன்தான். இருந்தாலும் யோசிச்சு பார்த்தா டைவர்ஸ்லாம் பண்ணுறது ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறது பாவம் இல்லையா? என் மனசு இங்கிட்டும் மாறுது அங்கிட்டும் மாறுது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலப்பா. நான் மட்டும் மித்ராவை லவ் பண்ணாமல் இருந்ததுன்னு வச்சுக்கவே, உன் அழகுக்கு உன்னை விட்டுட்டு போக எனக்கு எப்படி மனசு வரும் சொல்லு? எனக்கு இங்கிட்டும் போக முடியல அங்கிட்டும் போக முடியல. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா. மனசு கிடந்து அள்ள மோதுது. அம்மா தான் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்பா என்னடானா, நீ கல்யாணம் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் லவ் பண்ண பொண்ணை யோசிச்சுட்டு இருக்கிறது நல்லது இல்லை, கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணோட வாழ்கிறதான் நல்லதுங்கிறாங்க. நான் எங்கிட்ட யோசிக்கிறது? எனக்கா யோசனை வரணும். தெரியலப்பா. நான் ஏதாச்சும் உன்னை கஷ்டப்படுத்தியிருந்தா சாரி. நீ சாப்பிட்டியா இல்லையா? கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டேன். இரு, உனக்கு போய் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன். இவர் என்ன காலையில் போகும்போது ஒரு மாதிரி பேசினார், இப்போ ஒரு மாதிரி பேசுகிறாரு. எது இதில் ஒரிஜினல்? பாவம், அவருக்கே தெரியல என்ன பண்ணுறேன்னு. ஆளாளுக்கும் குழப்பினா அவர் தான் என்ன பண்ணுவார்? பாவம், அவர் வாழ்க்கையில் வந்திருக்கவே கூடாது. இருந்தாலும் அவர் பக்கத்தில் இருக்கும்போது நல்லா தான் இருக்குது. நானாக தான் கெடுத்துக்கிட்டேன். அவர் ஆசையோடு வந்திருந்தா ஒன்றும் தெரிஞ்சிருக்காரு. ஒருவேளை ஆசையோடு தான் வந்திருப்பாரா? நான் தான் கெடுத்து விட்டுட்டேனா? மனசு மாதிரி முழுசாக என்னை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வரட்டும். அதுக்கப்புறம் எல்லாம் தானாக நடக்கும். ஸ்வேதா சொன்ன மாதிரி ஒருவேளை கார்த்தி மாறிடுவாரோ? மாறினா நல்லது தானே. சரி, கொஞ்ச நாள் பார்க்கலாம். மாறினா இங்கே இருந்துடலாம். என்னோட வாழ்க்கையை இங்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லைன்னா விதி விட்ட வழியேன்னு போக வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது? யார் தடுத்தாலும் சரி, தற்கொலைனாலும் சரி, யார்ட்டையும் சொல்லாமல் பொட்டியை கழட்டிட்டு கிளம்ப வேண்டியதான்.